பெல்ஜியன் கிராண்ட் ப்ரீமே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் வந்து வாரம் எங்க கார வந்து ஒண்ணு போடியம்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுறாய்ங்க. என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனா நடக்குது. அதுதான் வந்து முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்டா இந்த வாரம் இருக்க போகுது. பெல்ஜியன் கிராண்ட் ப்ரீ ஸ்பால வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதில பயங்கரமான திருப்பங்கள், பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ஸ் எல்லாமே நடந்துச்சு. அவன் டீமுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாமே வந்து நம்ம ஃபார்முலா 1 சீசன் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து 10வது ரவுண்டு. 10வது ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹங்கேரிக்கு வர போகிறோம். டக்குன்னு அடுத்த வீரமே வருதா, அதனால் நம்ம வந்து இந்த வாரமே முடிஞ்ச இதுக்கு உடனே வீடியோ போடுறதுக்கு நான் வேறு வந்துட்டேன். பார்க்குறவங்கள என்னது அதுக்குள்ளாரையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறது, அதுக்கு ஆச்சரியம் கிடையாது. ஆச்சரியப்படுறதுக்கு நல்ல நிறைய சான்ஸ் இருக்குதா. ஏன்னா நான் அப்பவுமே ஒழுங்காக வரதுக்கு சான்ஸே இல்லை. எப்போவுமே லேட்டாக தான் வருவேன். பட் இன்றைக்கி வந்து பேசியா அவனு அந்த ரேஸை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் லைவ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் வரை கேட்டுட்டு இருந்தீங்க, லைவ் பண்ணுங்க ப்ரோ, இதுக்கு ரேஸுக்காச்சும் வந்து லைவ் பண்ணுங்கன்னு சீரியஸாக நான் யோசித்தேன். காலையில் 8 மணிக்கு வேறு ரேஸா, முந்தின நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரான்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து கேம் கூட லைவ் வந்து பண்ணல. ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா, அதனால தான் சரி காலையில் வேறு எழுந்திரிச்சு இந்த கருமத்தை வேறு போய் பார்க்கணுமா, ஏன்னா இந்த வாரம் நமக்கு வேறு ஒன்றுமே செட் ஆகலையே அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். குவாலிஃபைங்லேயே தெரிஞ்சது நம்மள்ட்ட வந்து ஃபெராரிட்ட வந்து அந்தளவுக்கு பேஸ் இல்லை. மெர்சிடிஸ் தான் இந்த வாரம் டாமினேட் பண்ண போகிறாங்க, அவங்கள்ட்ட தான் ப்ராப்பராக செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக வந்து தெரிஞ்சது இந்த வாரம். ஸோ அதனால் வந்து நான் சரி இந்த ரேஸ்க்கெல்லாம் ஏன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் நான் வந்து வரல. பட் ஃப்யூச்சர் ரேஸ் எல்லாமே பண்ணலாம். இந்த வாரம் வந்து ஹங்கேரி வேறு வருதா, ஸோ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேவா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனே அமுத்துங்க, அப்போ தான் லைவ் போன உடனே வந்து தெரியும். ஏன்னா இந்த வாரம் லைவ் பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு பார்த்தா அடுத்த 3 வாரத்துக்கு ஃபுட்பாலே இல்லை. ஐய என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்னும் 1 மாதம் இருக்குது ஃபுட்பால் திரும்பி வரதுக்கு. ஆனால் டக்கு நம்ம வந்து ஃபார்முலா 1 டைவ் எடுத்தலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து இந்த ரேஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் என்னுடைய டீம் அப்படிங்கிறது வந்து ஃபெராரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா யோசிச்சு பார்த்தா அது இந்த சீசனே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டக்குன்னு டவுன் ஆகும். டக்குன்னு ஐயையோ டவுன் ஆயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான், டப்புன்னு மேலே வருவானுங்க. அப்புறம் ஆஹா அப்படின்னு அப்போ மாதிரி டக்குன்னு கீழே போகணும். அந்த மாதிரி பயங்கரம் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு சீசனாக வந்து இப்போதைக்கு இருக்குது. இது வந்து என்னை கேட்டால் வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி புது ரெகுலேஷன்ஸு, இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டே புதுசாக வந்து ஒரு சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கன்வர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கன்வர்ஜ் ஆகிறது இந்த சென்ஸ் எல்லா டீம் இப்போ வந்து ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு அப்ரோச் எடுத்து அந்த காரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் சீசன்லேருந்து பாருங்களேன், இதில் எது பெஸ்ட்டு அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி டீம் அந்த அப்ரோச்சை வந்து காப்பி அடிப்பாங்க இந்த சென்ஸ் அவங்கவுங்க ஓன் டெவலப்மெண்ட்டு அவங்கவுங்க காம்பனன்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் அந்த அப்ரோச் ஆஃப் இந்த டீம் அப்ரோச் எடுத்துக்காங்க, ஸோ இந்த டீம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஸோ அந்த அப்ரோச் தான் பெஸ்ட்டு. ஆனால் அதெல்லாம் சின்ன ட்வீக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே மெர்சிடிஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுங்க, சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே வந்து அவங்க தான் டாப்பு. அது அவங்களுடைய பேஸை வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்ட் இந்த வாரம் மறுபடியும் டோட்டோ வந்து ரீஐட்ரேட் பண்ணியிருக்கார், பவர் யூனிட்டில் நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் எதுட்டா உங்களுக்கு ஏடியூ அப்கிரேட் கொடுத்தாங்க, உங்களுக்கு எதுட்டா ஒரு அப்கிரேடு பாவண்டா ரெட்புல் அவங்கள்ட்ட கொடுக்காம உங்கள்கிட்ட கொடுத்தாங்க படுற ஒரு அப்கிரேட் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்கிரேட் வேறு இன்னும் இருக்கு, அவங்கன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணல. இன்ஜின் அப்கிரேட் இல்லாமையும் வந்து வியாவது பெஸ்ட்டு பவர் யூனிட்டிங் தான். அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பட் இந்த ரேஸில் வந்து ஒன்ஸ் அகெயின் மெர்சிடிஸ் வந்து செம்மையாக டாமினண்ட்டாக இருந்தாங்க. எஸ்பெஷலி ஆண்டோனெல்லி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே FP1லேருந்தே வந்து சரியான பேஸில் இருந்தான். அவனை வந்து பக்கத்தில் போய் தொடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பேஸில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான் ஆண்டோனெல்லி. அண்ட் ஹி வாஸ் லைக் மைல்ஸ் அபவ் எனி ஒன் அந்த ட்ராக். அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங்லேயே அவன் தான் எடுத்தான். அண்ட் ரேஸ்லேயுமே வந்து இது வந்து வர்ச்சுவல் சேஃப்டி கார் வந்ததுனால கொஞ்சம் லெக்லருக்கு வந்து அந்த கொஞ்சம் லேப்ஸ் லீட் பண்ணால். பட் ஆண்டோனெல்லி எங்கேயோ இருந்தால், ஸோ அவனை வந்து பிடிக்கிறதுக்கான எந்த சான்ஸுமே இல்லை. ஆண்டோனெல்லி ஹேட் அ சாலிட் ரேஸுங்க. எங்கே இது பண்ணணும், சேஃப்டி கார் வர்ச்சுவல் சேஃப்டி கார் வந்தனால லெக்லருக்கு முன்னாடி போனானே தவிர வந்து ஆண்டோனெல்லி எந்த தப்புமே வந்து ரேஸ் ஃபுல்லாகவே வந்து பண்ணவே இல்லை. சாலிடாக இருந்தால் கரெக்டாக மறுபடியும் லெக்லருக்கை வந்து எவ்வளோ ஒரு 10 லேப்போ 12 லேப் இருக்கும்போது ஓவர்டேக் பண்ணால் கரெக்டாக தான் லீஸாக வச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது லெக்லர்க் எப்படி பின்னாடி தாக்கு பிடிச்சாங்கிறது ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஆண்டோனெல்லி வாஸ் காம் கலெக்டட், பயங்கரமாக ஒரு ரேஸு. நான் வந்து ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஆண்டோனெல்லி பயங்கர ரேஷாக இருக்கான், அந்த யோயோ ரேசிங் வந்துச்சுன்னா செம்ம லேட்டாக பிரேக்கிங் பண்ணுறான், ஒரு இம்மெச்சூரிட்டி தெரியுது அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் அவனை முன்னாடி ஓட்ட சொல்லுங்களேன், காமாக ஓட்டிக்கிட்டே இருப்பான். எந்த பிரச்சனையும் அவனுக்கு வந்து எதுவுமே அந்த பேக் ட்ராக்கர்ஸை வந்து தாண்டி போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரேஸ் பேஸை எப்படி மேனேஜ் பண்ணும், டயர் எப்படி மேனேஜ் பண்ணும், பக்காவாக இருக்கான். அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது.
ரொம்ப க்ளோஸாக ரேசிங் பண்ணுற சமயத்தில் வந்தால் தான், ஒரு வேளை அவனுக்கும் ரசலுக்கும் அந்த மாதிரிலாம் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவன் அந்த கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர, முன்னாடி இருந்தாலும் அவனை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆண்டனலி சாலிட் ரேஸு. ஆனால் அதே பக்கம் இந்த பக்கம் கராஜுக்கு வருவோம். ரசல் என்ன நடக்குதுன்னே தெரில என் காரில். அந்த பேஸெல்லாம் எங்கே போகுது, ஏன் இப்படி நடக்குது, என்னை வந்து இது வரைக்கும் நான் லைஃப்பில் ஓட்ட முடியாத ஒரு செட்டப்பை வச்சு என்னை இப்போ ஓட்ட சொல்கிறாங்க. அது ஏன்னே தெரில. என்னோடய பவர் யூனிட்டில் என்ன ஆச்சுன்னே தெரில. லிட்டரலாக என்னோடய காரில் வந்து என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேஸ் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி சொன்னான். அண்ட் ரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் லேப் இன்சிடென்ட் ஹாமில்டன் கூட அண்ட் ரேஸ் விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனே கிளாரிஃபை பண்ணிட்டான், இதெல்லாம் ரேசிங் இன்சிடென்ட் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னே தெரியல. ஏன்னா டோட்டோ வுல்ஃப் வந்துட்டு ரேஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறான், ஆமாம் பவர் யூனிட்டில் தான் 50% பிளேம், பட் மீதி 50% டிரைவர் மேலே தான் இருக்குது அப்படின்னு வேறு சொல்கிறான். இன்னொரு பக்கம் சொல்கிறான், இல்லை வி ஆர் ஆல் வெரி டுகெதர் ஆஸ் அ டீம், நாங்கள் வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, வி வில் ரைட் திஸ் டுகெதருங்கிறான். நீ அவனை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி வைக்கிறாங்க டோட்டோ வுல்ஃபை பார்த்தோன்னே. ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு எனக்கு தெரில. அவன் வந்து அவனோட கார், அதாவது யூஸ்வலாக இப்போ ஒவ்வொரு டீமும் 2 கார் இருக்கு இல்லைங்க, 2 காருக்குமே இப்போ வந்து பார்ட் ஏபிசிடி அந்த காரில் போடுறாங்கன்னா 4 பார்ட்டும் 2 காரும் சேம் பார்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, 2 டிரைவருக்கும் எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்க மெத்தடுக்கு ஏற்றபடி அந்த செட்டப் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன செட்டப் சேஞ்ச். ஆனால் பார்ட் எல்லாமே அதே பார்ட்டு தான், பார்ட்லலாம் ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ கார் எசென்ஷியலி A to Z வரைக்கும் அவன்ட்டு இருக்கிற காரும் ஆண்டர்னேட் இருக்கிற கார் அதே கார் தான், எந்த சேஞ்சும் இல்லை காரில். இந்த செட்டப்லேயோ இந்த பவர் யூனிட்லேயோ என்னமோ ஒன்று என்னோட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கான் ரசல். ஸோ இதில் கிராஷ் வேறையா, ஸோ 25 பாயிண்ட்ஸ் தான் கேப் இருந்துச்சு. இந்த கிராஷ் வந்தனால இப்போ அகெயின் அந்த அவனுக்கும் ஆண்டனலிக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் கேப் மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அதனால் அது ஒரு எப்படி வந்து இது பண்ண போகிறான் அப்படின்னு தெரில ரசல். டோட்டோவும் வந்துட்டு நாங்கள் சரி பண்ணணும், வி ஆர் டுகெதர் ஆஸ் அ டீம், ரசல் நாங்கள் பார்த்துக்குறோம், அப்படி சரி பண்ணுறோம் இப்படி சரி பண்ணுறோம் டைலாக் வந்து விட்ருக்காங்க. பார்ப்போம் நியர்லி. ஏன்னா அந்த கேன்சல் ரேஸஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் சீசன் டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டோம். இன்னொரு ஹாஃப் சீசன் இருக்குது, பட் கிட்டத்தட்ட வந்துட்டோம்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், ரசல் என்ன கேட்சப் பண்ணிடுவான் ஆண்டனலியா, இல்லை ஆண்டனலி சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கான், அவனும் தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசலை வச்சுட்டு. பட் அடுத்தது ஃபெராரி பக்கம் திரும்பவும் லூயிஸ் ஹாமில்டன் ஃபர்ஸ்ட்லி அன்னெசரி கிராஷ் FP3ல வந்து நல்லா ஓட்டிகிட்டு இருந்தான், நல்ல பேஸ் இருந்துச்சு காரில், நல்ல செட்டப் இருந்துச்சு, பேலன்ஸ் இருந்துச்சு காரில், எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் போய் அப்படி ஒரு கிராஷு, என்ன ஆச்சு ஏன் அப்படிங்கிறது வந்து தெரில. அண்ட் ஹாமில்டன் வந்து இல்லை அதுக்கு நான் தான் காரணம், அது வந்து டீம்லலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் மறுபடியும் ரீபில்ட் பண்ணாங்க காரை, மொத்த ஃப்ளோர், சஸ்பென்ஷன், ரியர் விங் எல்லாத்தையுமே வந்து பில்டு பண்ணாங்க. ரேஸை முடிச்சுட்டு வந்துட்டு, ஒருவேளை ஃபெராரி என்ஜினியர் என்னோட 2 சைடு சஸ்பென்ஷனையும் போட மறந்துட்டாங்களோ அப்படின்னா, என்னது போட மறந்துட்டாங்களா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் எனக்கு வந்து FP3 இருந்த மாதிரி எனக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கவே இல்லை. மேபி ஒரு எவ்ரி லேப் ஒரு 2/10 3/10 நான் வந்து ஐ வாஸ் டவுன் அந்த பேஸில். எனக்கு அந்த FP3 இருந்த செட்டப் எனக்கு திருப்பி வரவே இல்லை, என்ன தான் இவங்க வந்து ரெடி பண்ணாலும் அப்படிங்கிறான். நானும் உண்மையாகி இது மறந்துட்டீங்களாடா, ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தாண்டா நீங்கள் அப்படின்னு படித்து பார்த்தேன். ஸோ நிறையா ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸில் வந்து இந்த டிரைவர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அப்படி இருந்ததில்லை அப்படி இருந்ததில்லைன்னு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீ என்ன தான் அதே பார்ட், அதாவது புது பார்ட்ஸை நீ வந்து காரில் போட்டினாலும், அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் அதே சேம் பில்டு உள்ள பார்ட்டை போட்டினாலும் அது புது பார்ட்ஸ் இல்லை. ஸோ உனக்கு வந்து அந்த அந்த ஒரு பேலன்ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியோ உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் அப்போ ஏதோ போட்டிருக்கானுங்க, இவனுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காதனால சஸ்பென்ஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டானா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அண்டு ஃபர்ஸ்ட் லேப் இன்சிடென்ட் வித் ரசல், அதெல்லாம் ஒரு ரேசிங் இன்சிடென்ட்டுங்க. அதுக்கு வந்து ஏன்னா கரெக்டாக இவன் இன்சைட் லைன் உள்ளே எடுத்துருவான், ரசல் வந்து அவுட் சைட் லைனில் போயிட்டுருப்பான். ரசல் கரெக்டாக பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹாமில்டனுடைய லெஃப்ட் ஆக்சல் தொட்டுருவான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹாமில்டனுடைய ஸ்டீரிங் திரும்பும், அந்த ஸ்டீரிங் திரும்பும்போது தான் அவன் போய் அடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு அந்த இது கிடைக்கல, பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் அவன் திருப்புவான். திருப்பினால அவன்கிட்ட போய் கிராஷ் ஆகி 5 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க. லேப் ஒன்றுங்கிறீங்க, ரேசிங் இன்சிடென்ட்னு வழக்கம் போல சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் ஹாமில்டனுக்கு மட்டும் ஒரு ஜூம் லென்ஸை போட்டு பார்த்து வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரசல்லாம் கம்ப்ளைண்டே பண்ணல, அதெல்லாம் ரேசிங் இன்சிடென்ட்டுங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரசலும் சொல்லிட்டு போயிட்டான். ஹாமில்டனும் நான் என்ன சொல்கிறது,
பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த பெனல்ட்டியோட வாச்சு போச்சா? பெனல்ட்டியை போய் சேவ் பண்ணும்போது 5 செகண்ட் நின்றுட்டு அப்புறம் வந்து டயரம் வந்து மாட்டினதில் மாட்டி முடிக்கிறதுக்குள்ளார வந்து நம்ம டீம் வந்து பச்சை லைட்டை போட்டு விட்டாங்க. நம்ம கோமாளிங்க எப்பவும் பண்ணுறது தானே, பச்சை லைட்டை அமுத்தி விட்டாங்க. பச்சை லைட்டை ஏன்னா பச்சை லைட் எப்போ ஆன் ஆகுனா 4 டயரோடைய போல்ட்ஸ் டைட் ஆயிடுச்சுன்னு அது 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 ஒரு சிக்னல் இருக்குது. அது சிக்னல் 4மே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பச்சை லைட் வந்து ஆன் ஆயிரும். நம்ம ஒரு மெக்கானிக் வந்து முன்னாடி நின்று பெப்பர் பேன டீயே குடிச்சிட்டு இருந்திருக்கா, பார்த்தா நம்மளால் ஏற்றிட்டு போயிட்டார். ஐயோ டே அங்கே ஒரு ஆள் இருக்காடா அப்படின்னு பார்த்தா, அடே நீங்கள் தான்டா பச்சை லைட்டை போட்டிங்க, நான் பச்சை லைட்டை போப்பேனா அங்கே நிற்கிற ஆளை பார்த்துக்கிட்டு இருப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாமில்டன் கேட்டான். அப்புறம் என்னன்ட்டாங்க, நாங்கள் வந்து ரேஸ் முடிச்சுட்டு தான் வந்து இது பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், ப்ராப்ளி என்னென்ன கொஞ்சம் 5 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுக்க 10 செகண்ட்ஸ் பெனல்ட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நான் ரேஸ் பார்க்கும்போதே பார்த்தேன், எதுக்கு பெனல்ட்டி? இப்போ வந்து அதே டீம் உள்ள ஒரு காரு அதே டீமோட என்ஜினியரை வந்துட்டு தெரியாமல் பண்ண ஒரு இதுக்காக அந்த இன்ஜினியருக்கு ஒன்றும் ஆகலை. அந்த இன்ஜினியரு இது நின்ட்டான், ஒன்றும் ஆகலை. அந்த இன்ஜினியருக்கு பட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பண்ணித்தான் மறுபடியும் இது ஹாமில்டன் வந்து மூவ் ஆனா. ஸோ ஹாமில்டனுக்கே தான் பெனல்ட்டி. எதுக்கு? டைம் பெனல்ட்டி. டைம் லேட் ஆச்சு, மறுபடியும் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அந்த டீமுக்கே தான் அவனோட இன்ஜினியருக்கு வந்து இன்ஜுரி. எல்லாமே நடந்து அந்த டீமுக்கும் அடி, அந்த டிரைவருக்கும் அடி. அப்புறம் எதுக்கு அவனுக்கு 5 செகண்ட் 10 செகண்ட் பெனல்ட்டி? அவனை மற்றவனை யாருமே அவன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ரைட்ஃபுல்லி அவங்க வந்து 30,000 யூரோ வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் 10,000 யூரோ வந்து சஸ்பெண்டட். ஸோ சஸ்பெண்டட்னா திருப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா தான் அந்த 10,000 கட்ட வேண்டியது வரும், இல்லைன்னா வந்து அது ஒன்று. ஸோ 20,000 எஃபெக்டிவ்லி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க டீம் மேலே. ஹாமில்டன் ரேஸ் முடிச்சுட்டு வந்துட்டு போங்கடா, நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன், நீ ஏன்டா பச்சை லைட்டை போட்டிங்க, பச்சை லைட்டை போட்டாலும் நான் போனேன், அது வந்து டீம் தான்டா காரணம், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாமில்டன் சொல்லிட்டு போயிட்டான். நான் எனக்கு ஹாமில்டன் வந்து அந்த கிராஷ் நடந்ததுக்கப்புறம் அவனை வந்து ஃப்ரண்ட் விங்கெல்லாம் வந்து மாற்றவே இல்லை. ரேஸ் ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்தான், ஃப்ரண்ட் விங்கை மாற்றினீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை அது எங்களுக்கு நாங்கள் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி டீம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் உடனே அது நடந்தனால எனக்கு வந்து ப்ராப்பரான டவுன் ஃபோர்ஸே இல்லாதனால வந்து எவ்ரி லேப் ஐ வாஸ் லூசிங் ஸோ மச் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாமில்டன் சொன்னால். பட் என்னதான் இருந்தாலும் வந்து ஆண்டனெல்லியை பிடிக்கிறதோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த வெஸ்டாப்பனை வந்து பிடிச்சிருக்க தான் முடியாது ஹாமில்டன்னால். ஸோ அதனால் வந்து P4 வாஸ் ரைட்ஃபுல்லி தான் அவன் வந்து எடுத்தது. அதில் ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்குலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. பட் ஆனால் லெக்லருக்கு வந்து இயாட சாலிட் டிரைவ் என்னை கேட்டால் கரெக்டாக வர்ச்சுவல் சேஃப்டி காரை வந்து யூஸ் பண்ணால், சேஃப்டி காரை யூஸ் பண்ணிட்டு வந்து ஆண்டனெல்லிக்கு முன்னாடி வந்தான். அண்டு அது தெரிஞ்ச விஷயம் தான், இன்னும் 5 லேக் பேப்பர் வச்சுருப்பான், அவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் குவாலிஃபையிங் அப்போது அவன் கரெக்டாக அந்த எல்லோ ஃப்ளாகை பார்த்தான். எல்லோ ஃப்ளாகை பார்த்தனால தான் வந்து அவன் த்ராட்டல்லேருந்து வந்து காலை எடுத்தனால மேபி ஒரு 0.100th ஆஃப் ப்ராப்ளி 1/10 ஆஃப் செகண்ட் வந்து போயிருக்கலாம். மேபி P3யில் குவாலிஃபை ஆகிருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போயிருப்பானு தெரியாது. பட் P3யில் குவாலிஃபை ஆகிருக்கலாம் P4க்கு பதிலாக. பட் ஆனால் அதான் சொன்னால் அவனும் பெருசாலாம் ஒன்றும் லூஸ் பண்ணலிங்க, அந்த எல்லோ ஃப்ளாகை பார்த்தனால நான் கொஞ்சம் ரேஸ் பண்ணேன் அப்படின்னா. பட் ரேஸ் பொறுத்த வரைக்கும் சாலிட் ரேஸ். நான் வந்து ஏர்லியே சொல்லியிருந்தேன், லெக்லருக்கு வந்து கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி பின்னாடியே இருந்தான். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நம்ம கேப் இருந்துச்சுல, கடைசியில் முடிக்க வச்சு எனக்கு அதுவே ஆச்சரியம். டேய் உண்மையாகவே காரில் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது போலடா. முன்னாடியெல்லாம் வந்து அவங்க ஓவர்டேக் பண்ணாங்கன்னா 10 12 15 செகண்ட் முன்னாடி தான் வந்து ரேஸை முடிப்பான். இவன் என்ன பின்னாடியே இருக்கான், அதுவும் 2-3 செகண்ட்லேயே வந்து பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குன்னு ரேஸ் பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதாட்டு இருக்கு டீமில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தா ஃபெராரி வந்து ஜென்யூனாகவே கொஞ்சம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த கேப்பை குறைச்சிட்டு தான் வராங்க. ஃபெராரிக்கு வந்து ஒரு ஏடியூஓ அப்கிரேட் எடுத்துட்டாங்க, இன்னொரு ஏடியூஓ அப்கிரேட் இருக்குது, என்ஜின் அப்கிரேட். ஸோ அது எப்போ கொண்டு வருவாங்க என்னன்னு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெட்புல் வந்தோம்னா வெர்ஸ்டாப்பன் தெரிலிங்க. இந்த வாரம் ஃபுல்லாக ரூமர்ஸ் வந்து வெர்ஸ்டாப்பன் இஸ் கோயிங் டு ஸ்டே வித் த டீம். 2027 வந்து வெர்ஸ்டாப்பன் வில் ஸ்டே வித் த டீம். ஆனால் மெக்லாரன் ஏதோ ஒரு புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு வருது. பட் இட் லுக்ஸ் லைக் ஹி வில் ஸ்டே அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ குவாலிஃபைங் முடிச்சுட்டு வந்துட்டு வழக்கம் போல் நம்பால் புலம்புனாரு, ஐ டோன்ட் லைக் திஸ் ரேசிங், இட் இஸ் வெரி ஸ்லோ, இது பண்ணுறதாப்பில் இருந்தால் ஏன் வந்து பண்ணீங்க, ஏன் கொண்டாந்தீங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டே தான் வந்து இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து போதும் மறுபடியும் இங்கே உட்காந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா இந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஒருத்தர் எடுத்து சுற்றுவான்னு இருக்குது, அதனால் நான் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஜோக்கும் பண்ணிட்டு போனேன். அண்ட் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகெயின் ரெட்புல்லுங்க வெர்ஸ்டாப்பன் ஒரு சம்மர் ரேஸை வந்து ஓட்டினான். அவனுக்கு இருக்கிற காரை வச்சு அவன் வந்து ஓட்டினான். அகெயின் அதை பற்றி நம்ம நல்லதாகவும் பேச முடியாது, கெட்டதாகவும் பேச முடியாது. ஒரு மீடியாக்க கிராண்ட் ப்ரீ அப்படியே வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணுமோ வந்து அதை வந்து வெர்ஸ்டாப்பன் வந்து பண்ணான், அவ்வளோதான். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. he is doing a job for the team, but he knows 7th இருக்கான்னு நினைக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 91 பாயிண்ட்டோ என்னமோ.
ஹீ நோஸ் தட் ஓகே இந்த காரில் இவ்வளோ தான் இருக்குது, என்னால் இவ்வளோ தான் ஓட்ட முடியும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன், நான் எதுவும் தப்பும் பண்ணல, பட் இந்த காரில் எவ்வளோ தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான் வெர்ஸ்டாப்பன். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து ஐசக் ஹேஜர், ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹேஜர் 7th or 8th வந்து முடிச்சான்னு நினைக்கிறேன். அகேன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஹேஜர் பற்றி. அகேன் எப்போ அந்த செகண்ட் ரெட் புல் டிரைவர் என்ன பண்ணுவானோ அதையே வந்து பண்ணிகிட்டு இருக்கான். பெருசாக நம்ம வந்து பாராட்டி பேசுகிறதுக்கோ தப்பு பேசுகிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஜென்ரலாகவே ரெட் புல் டீம் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் வந்து பாராட்டி பேசுகிறதுக்கோ இல்லை ஏதாச்சும் தப்பாக பேசுகிறதுக்கோ எதுவுமே இல்லை அவங்க டீம்கிட்ட. ஏன்னா அவங்க ஒரு பொசிஷனில் இருக்காங்க, அந்த பொசிஷனில் மேலேயும் போக மாட்டாங்க கீழேயும் வர மாட்டாங்க, இப்படி தான் இருக்கும். அன்லஸ் தே பிங் அ சூப்பர் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் டக்குனு வந்து இந்த மீதி 2 டீமை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்துட்டாங்கன்னா, இல்லைனா திஸ் இஸ் ஹவ் தே வில் பி ரெட் புல். ஸோ அதை வந்து நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னென்னு இவங்க கூட பரவாயில்லையாட்டிருக்குது. மெக்லாரன் அதுக்கு மேலே ஐ திங்க் 4th ஃபினிஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். நாரிஸ் 4th or 5th ஃபினிஷ் பண்ணால், அண்ட் தென் நாரிஸ் 7th, இவன் பியாஸ்ட்ரி 5th நினைக்கிறேன். என்ன நம்ம வந்து பேசுகிறது மெக்லாரனை பற்றிலாம் வந்து எனக்கு அப்சல்யூட்லி ஐ ஹவ் நோ ஐடியா. போன வருஷம் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் நாரிஸை வச்சு வின் பண்ணிவிட்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்ல, வின் பண்ணிவிட்டு டு சீ தம் லைக் திஸ், லைக் என்ன பண்ணுறது, இதே நம்மள்ட்டையும் மெர்சிடிஸ் என்ஜின் தாண்டா இருக்குது, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது தெரியல. நாங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எங்கே வந்து அடிஷன் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கலாம், எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏன் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது இன்னுமே எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் மெக்லாரன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேர் இஸ் கம்மிங் டு அ பாயிண்ட் வேர் இவ்வளோ தான் இருக்குது இந்த சீசனில், நம்மளால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதாட்டு இருக்குது, மேபி லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் நெக்ஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்துட்டாங்களா என்னென்னு. ஏன்னா பாதி சீசன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் நினச்சாங்கன்னா அவங்க நல்லா ஸ்ட்ரைட்ஸ் பண்ணலாம். ஆனால் எங்கேயோ அவங்களுக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் கிளிக்கிங். அது எங்கே ஏன் அப்படிங்கிறது வந்து தெரில. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒர்க்கிங் கரண்ட்லி. இந்த 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 கார்லேயோ இந்த செட்டப்லேயோ என்ஜின் இருக்குது, மேபி அந்த ஏரோடைனாமிக்ஸு அந்த ஃப்ளோர் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன் சம் வே ஆர் ஃபார்ம் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க 2 டிரைவர்ஸுமே தான். ஏன்னா நாரிஸ் வந்து ஏர்லி பிச் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பின்னாடி இருந்து வந்தால் நினைக்கிறேன், நிறைய ஓவர்டேக் பண்ண நாரிஸ். ஆனால் 5th and 7th I think they finished, and I think that's what they deserve. அவங்க வந்து நம்ம வந்து இப்போது மெக்லாரன் பற்றி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஏதாச்சும் எதிர்பார்க்கலாமான்னு கூட எனக்கு தெரில. ஓகே ஒரு அப்கிரேடு வருது, அது வந்தனால நம்ம வந்து வெளியே மேலே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேசுகிறாங்களா பல பேர், அப்படி கூட யாருமே பேசலை. தேர் அவ்வளோதான், இந்த சீசன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மெக்லாரனுக்குமே இருக்குது. மற்ற டீம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே மிட்ஃபீல்டில் அப்படியே ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து அவுடி எடுத்து பார்க்கலாம், ரேசிங் புல்ஸு, ஆஸ்டன் மார்டன் பேசவே தேவையில்லை, இவங்க வேறு யார் மற்றவங்க கேடிலாக்கு, ஹாஸு, இவங்கெல்லாம் தேர் சயின்ஸ் ஏதோ வந்து புலம்பிகிட்டு இருந்தேன் அந்த ரேஸில். ஏன்டா நான் தான் எனக்கு தான் இது வேணான்னு சொன்னலடா, எதுக்கு இப்படி வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தான் ஏதோ ஒரு செட்டப்பில் வில்லியம்ஸ்க்கு. அவன் எங்கேயோ மூவ் ஆக போகிறதாக ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஹீ இஸ் வெரி வெரி அன்ஹாப்பி வித் வில்லியம்ஸ். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஜேம்ஸ் வாவல்ஸ் தானே அவன் அவங்களுடைய இது சிஇஓ. பட் அவன்கிட்ட எதுவுமே இல்லை, டீம்கிட்ட எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் வந்து புலம்பிகிட்டு இருந்தான். ஸோ அது அவனும் மூவ் ஆகணும் அடுத்த சீசன் என்னன்னு தெரில. பட் ஆனால் வந்து இட்ஸ் நைஸ்லி பாய்ஸ்ட். எனக்கு கேட்டால் ஃபெராரிக்கும் மெர்சிடிஸ்க்கும் இப்போ வந்து ஐ திங்க் 80 points or 90 points இன்னும் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். வித் half a season to go. அந்த 2 கேன்சலான ரேஸை வந்து ஒன்று திருப்பி கொண்டு வரதாக பேச்சு படுத்துன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் ஆனால் ஃபார் நவ் த கேப் இஸ் கெட்டிங் க்ளோசர். ஹங்கேரியில் வந்து எல்லோரும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, ஓ ஃபெராரி நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. லெக்லர்க் உடனே தம்பி இப்போ ஒருங்க தம்பி, நாங்கள்லாம் வந்து என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது, நாங்கள் ஒரு வேளை ஸ்பீடாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம், பொறுமையாக நாங்கள் போய் பார்த்தா தான் எங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு, அவசரப்பட்டு இது வாய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெக்லருக்கே சொல்லிட்டு போனால். ஸோ பார்க்கலாம், ஹங்கேரியில் பார்க்கலாம். உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே வைங்க. ஹங்கேரி லைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து காமெண்ட்ஸில் வைங்க. மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் கௌதம். பாய்.